பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாருமே இந்த பிரச்சனைக்கு நம்ம ஆட்பட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள். பொதுவாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள்கிட்ட யார்கிட்ட சொன்னாலும் அவங்க சொல்கிற முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் எல்லாம் பணம் தான்ப்பா, அப்படி தான்ப்பா போயிட்டுருக்கு, நம்மளாலெல்லாம் பண்ண முடியாதுப்பா, நீ வேலையை பாருப்பா, இல்லைனா இந்த காலேஜில்னா அந்த காலேஜ், இந்த ஸ்கூலுன்னா அந்த ஸ்கூலில் ஒரு 5000 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறாங்களாம்ப்பா, ட்ரை பண்ணலாமான்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி தான் மேக்சிமமான ஆட்கள் உங்களை டிமோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட அந்த கவர்மெண்ட் ஜாப்பை அடையிறதுக்கான எல்லா வகையான ஸ்கில்லும் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நல்லதுக்கு உதாரணம் கிடைக்குதோ இல்லையோ, கெட்ட விஷயத்துக்கு நிறைய உதாரணத்தை தேடி இழுத்து கண்டுபிடிச்சி வருவாங்க. எங்கள் ஊரில் ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். இப்படி தான் வேலையை விட்டுட்டு 3 வருஷமாக படிச்சுட்டு இருந்தான். ஆனால் பாவம் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 டிஆர்பி அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி பைத்தியமாகவே அவன் ஆயிட்டான்ப்பா. வேலை கிடைக்கலன்ற விரக்தியில் என்னவோ ஒரு மாதிரி ஆயிட்டான்ப்பா. எல்லாமே உலகமே வேறு மாதிரி போயிட்டுருக்குப்பா, இதிலெல்லாம் நாமெல்லாம் எங்கப்பா போய் படிக்கிறது? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான நெகட்டிவ் கதைகளோடையே சுற்றிட்டு இருக்காங்க. நான் நிறைய நண்பர்களை வாழ்க்கையில் பார்க்கும்போது யாராவது இப்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னால், சரிங்கப்பா, வாழ்த்துக்கள், நன்றி, விடைபெறேன் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பிடுவேன். இந்த மாதிரியான ஆட்களுடைய தலைக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு இயலாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டே தெரிவாங்க. அப்படி பேசக்கூடியவர்களை நீங்கள் அப்படி தலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கற்பனையில் உங்களுக்கு ஒரு மூட்டை தெரியும். அது என்ன மூட்டை அப்படின்னா, இது என்னால் முடியாது, ஸோ என்னை சுற்றி இருக்கிற யாரும் அதுக்கு போயிடக்கூடாது. அதுதான் அந்த இயலாமை மூட்டை அப்படின்றது. அப்போ அவங்க ஜெயிக்க முடியாமல் போகிறதும் மட்டும் இல்லாமல், அவங்க கூட இருக்கிற யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம். யாராவது ஒருத்தர், இல்லை மாப்பிள்ள, கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும், எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்துச்சு, ஒரே ஒரு 6 மாதம் தான் படிச்சு, ஒரு கோச்சிங் சென்டர் போச்சு, அல்லது வீட்டிலேருந்து படிச்சுது, அது உடனே பாஸ் பண்ணி இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்குது. நாமெல்லாம் இந்த மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது. இப்போ அந்த பிள்ளை ஒரு 6 மாதத்துலேயே கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு போயிடுச்சு. ஏன் மாப்பிள்ள, அந்த பிள்ளையை விடவா நம்ம எதாவது போயிட்டோம்? கண்டிப்பாக நம்மளால் முடியும் மாப்பிள்ள, நம்ம முயற்சி பண்ணலாமா, நம்ம 2 பேரும் எங்கேயாவது போகலாமா, யார்கிட்டையாவது கேட்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அல்லது முடியாது என்று சொல்லுவவர்கள் அதிகமாக இருக்காங்களா, முடியும்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்களா? இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதோடு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கதை கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு கிளி ஒன்று வளர்க்குறாரு. அந்த கிளியை வளர்க்கும்போது என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த கிளியினுடைய ரெக்கை வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிக்க அவர் என்ன பண்ணுறாருன்னா கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு அந்த கிளிக்கிட்ட சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, அந்த உலகம் ரொம்ப ரொம்ப மோசமானது, நீ வெளியில் எங்கேயும் போகாத, உன்னை பிடிச்சி சாப்பிட்ருவாங்க, ஸோ என் கூடயே இரு, உனக்கு என்ன தேவையோ அதை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளிக்கு சொல்கிறார். சரி, இந்த கிளி ஒரு நாள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் முயற்சி பண்ணி பார்க்குது. எதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குது? பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குது. பறக்க முடியாமல் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த அந்த கிளியை பார்த்து இவர் பார்த்து சிரிக்கிறார். நான் சொன்னேன்ல, பறக்க முடியாதுன்னு சொன்னல, என்னை விட்டுட்டு நீ வெளியில் போய் பெருசாக நீ சர்வைவேல் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன்ல, அதை நீ கேட்காம பண்ணல, இப்போ நீ கீழே விழுந்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதை டீமோட்டிவேட் பண்ணி அது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிக்கு தன்னிடம் ரெக்கை இருந்தாலும் நம்மளால் பறக்க முடியாது அப்படின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரெயின் வாஷ் செய்யப்படுது. ஒரு நாள் அந்த கிளியினுடைய கூண்டு திறந்து வச்சுருக்கிறாங்க. அந்த கிளியினுடைய கூண்டு திறந்து வச்சுருந்தா கூட இந்த கிளி தப்பிக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. அதில் போனோம், வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணமே இல்லை. காரணம் என்னென்னா, நம்மளால் முடியாது அப்படின்னு. இப்படி தாங்க நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு நெகட்டிவை சொல்லி என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளை அந்த பக்கம் இந்த பக்கம் யோசிக்காமையே பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பெரும்பாலும் கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளை பார்த்துருப்பீங்க. ஒரு யானையினுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா? அந்த யானைக்கு இருக்கக்கூடிய அந்த தும்பிக்கையினுடைய விலை என்னன்னு அந்த யானைக்கு தெரியுமா? நம்ம எவ்வளோ மதிப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னு, எவ்வளோ ஆற்றல் வாய்ந்தவர்கள் அப்படின்றது அந்த யானைக்கு தெரியாது. காரணம் என்னென்னா,
அந்த பாகன் வச்சிருக்கக்கூடிய அந்த யானைக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு குச்சி, அந்த குச்சியை மட்டும் போட்டுட்டு அவன் எங்கே வேணாலும் போயிடுவான். ஆனால் அந்த யானை அந்த குச்சிக்கு பயந்து என்ன செய்யும் அப்படின்னா அங்கேயே இருக்கும். ஸோ நம்ம ஆட்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கிக்கிறாங்க. என்ன வட்டத்தை உருவாக்கிறாங்க? இந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம நின்றுட்டோம்னா நம்மளால் சர்வைவல் பண்ண முடியாது, இதை நம்பி தான் நம்ம இஎம்ஐ எடுத்திருக்கோம், இதை நம்பி தான் நம்ம ஸ்கூட்டி வாங்கியிருக்கோம், இதை நம்பி தான் நம்ம குடும்பம் இருக்குது, இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, இது இல்லைன்னா நம்ம எப்படி குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியறதில்லைன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலேருந்து வெளியே வரவே முடியறதில்ல. அதே மாதிரி ஒரு எப்போவாவது அந்த மாதிரியான ஒரு ஆசை வந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி டீமோட்டிவேட் பண்ணி 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 அவங்களால என்ன செய்ய முடியறதுன்னா ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி எடுத்து வைக்கவே முடியறதில்ல. சரிங்களா? அதனால் நல்லதை விட நம்ம மக்கள் நிறைய கெட்ட விஷயங்களை தான் திரும்ப 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 சொல்லி நம்ம எந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளை பின்னாடி ஒரு 4 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு யார் தான் காரணமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் தான் காரணமாக இருக்காங்க. அது இல்லைப்பா, அங்கே போனீங்கன்னா எல்லாமே காசு தான்ப்பா, இங்கே போனீங்கன்னா இவங்கெல்லாம் சும்மா ஏமாத்துறாங்கப்பா, அதுவா ஐயோ வேண்டாம், என் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், அப்படி சொன்னான், இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லி 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 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேறுவதற்கு விடாமலேயே பார்த்து கொள்வது, அவர்களும் முன்னேறுவதில்லை, உங்களையும் முன்னேற விடுவதில்லை. இதே ஆட்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ என்ன பேசுவாங்க தெரியுமா? அனுபவ ரீதியாக, அப்போவே நீ சொல்லிகிட்டே இருந்தப்பா, அப்போவே உன் பேச்சை கேட்டு பேசாமல் நானும் உட்காந்து படிச்சிருந்தேன்னா இன்றைக்கி நம்ம 2 பேருமே ஜாப்பில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய விதி ஏதோ ஒன்று, எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க, நம்ம தான் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்குறோம் செல்ஃப் ஃபைனான்ஸில் அங்கேயும் இங்கேயும் குப்பை கொட்டிட்டு உட்காந்துட்ருக்குறோம் அப்படின்னு 15 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு யார் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணாங்களோ அவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனிமேலாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா காலம் கடந்த பிறகு வரக்கூடிய அறிவுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. காலம் கடப்பாதற்கு முன்பே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணணும். உங்களை சுற்றி எவ்வளவு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் அந்த வைப்ரேஷன்லேருந்து என்னைக்கு நீங்கள் விலகி இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களால் சக்ஸஸே பண்ண முடியும். சரிங்களா? எண்ணி துணிக கருமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். ஸோ ஒரு அடி எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வெற்றிக்கான ஒரு முதல் அடி. அந்த அடியை அடுத்தடுத்து கன்டினியூ பண்ணுங்கள். யாராவது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நெகட்டிவாக பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அதை காதில் வாங்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா முன்னேறி போய்கிட்டே இருங்க. அந்த மாதிரி முன்னேறி போகக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இது பெரும்பாலும் ஆசிரியர் சொந்தங்களாக உங்களுக்கு இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் தெரிந்திருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில் யூஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸ் 2nd பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் பேட்ச் ஏற்கனவே போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பிக்கு நைட்டு 8:30 மணிக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்மக்கிட்ட யூஜிசி நெட்டுக்கான கிளாஸும் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. கல்லூரி பேராசிரியர்களை கொண்டு மிகத்தரமான டெஸ்ட் பேட்ச் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் எது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் பண்ணலாம். தயவு செய்து நெகட்டிவை இது பண்ணாமல் பாசிட்டிவை மட்டுமே பேச ஆரம்பிங்க. அதுதான் இந்த வீடியோவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.